ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே டு மோட்டார் நியூஸ் தமிழ். ஆட்டோமொபைல் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்கிறது தான் நான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே இந்தியாவில் E20 பெட்ரோல் மட்டும்தான் சேல்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணதுனால தான் தன்னோட கிராண்ட் விட்டாரா எஸ்யூவியில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருதுன்னு பிரேம்ராஜ் ஜெப்டா அப்படிங்கிறது ராய்ப்பூர் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அவர் வச்சிருக்க கிராண்ட் விட்டாரா E20 பெட்ரோலுக்கு ஏற்றதா இல்லைன்னும் அதனால தான் காரில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னும் தன்னோட மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. 2023 கிராண்ட் விட்டாரா காரை வாங்கினதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் ஆமா நீங்க சொல்றது எல்லாம் சரிதான்னு சொல்லி வழக்கு போட்டவருக்கு E20 பெட்ரோலுக்கு ஏற்ற புது காரை மாத்தி கொடுக்க சொல்லி மாருதிக்கு ஆர்டர் போட்டு தீர்ப்பளிச்சிருக்கு. அதுவும் அடுத்த 45 நாள்ல புது காரை கொடுக்கணும்னும் இல்லைன்னா அந்த காரோட விலையா, அதாவது 20,50,000 ரூபாயோட அவரோட மன உளைச்சலுக்கு 1,00,000 வழக்கு செலவுக்கு 10,000 சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட மாருதி என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல பிரேம்ராஜ் ஜெப்டாவோட கிராண்ட் விட்டாரா கார் E20 பெட்ரோலுக்கு ஏற்றதா தான் இருக்கு, அதை ஓனர்ஸ் மேனுவலி நாங்க குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவரோட கார்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் E20 பெட்ரோல் இல்லைன்னும் கலப்படமான பெட்ரோல் தானும் சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இதை கார் சர்வீஸ் பண்ண அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் கோர்ட் ஆர்டர்ல இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய போறதாவும் மாருதி நிறுவனம் முடிவெடுத்திருக்கு. பெட்ரோல கலப்படம் இருக்குன்னு மாருதி மட்டும் சொல்லல, சில வாரங்களுக்கு முன்ன இன்னோவா ஹைக்ராஸ் காரை வச்சு டொயோட்டா மேல போடப்பட்ட வழக்குலையும் இதே போல கலப்படமான பெட்ரோலால தான் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு டொயோட்டா நிறுவனமும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் என்னடா நம்ம பக்கம் திரும்புறாங்கன்னு சொல்லி நாடு முழுக்க அவங்களோட பங்க்ல எல்லாம் கலப்படமான பெட்ரோல் இருக்கான்னு சோதனை பண்ணியிருக்கு. முடிவுல எங்க மேல எந்த தப்பு இல்ல, நாங்க விற்கிற பெட்ரோல் எல்லாம் சுத்தமா தான் இருக்குன்னு சொல்லி கையை வச்சுட்டாங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாம் அவங்கவுங்களை தற்காத்துக்கிறதுல தீவிரமா இருக்காங்க. இங்க பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் தான். இப்ப இந்த கேஸ்ல தீர்ப்பு வாடிக்கையாளருக்கு சாதகமா வந்தா நாடு முழுக்க இதே மாதிரி நிறைய பேர் கேஸ் போடுவாங்களோட மாருதி பயப்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு. 2023 சேல் பண்ண கிராண்ட் விட்டாரா E20 பெட்ரோலுக்கு ஏற்றதுதான ஓனர்ஸ் மேனுவல்ல மாருதி போட்டிருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா 2025 கிராண்ட் விட்டாராவை அப்டேட் பண்ணப்ப ஆல் மாடல்ஸ் ஆஃப் த அப்டேட்டட் கிராண்ட் விட்டாரா ஆர் நவ் E20 fuel compliant அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி விற்பனை செஞ்ச கிராண்ட் விட்டாரா E20 பெட்ரோலுக்கு ஏற்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகுது. கேஸ் எப்படி போக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி ஆட்டோமொபைல் உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க.